மகேஷ் எப்பவே குளிக்க போறேன்னு போகணும். இன்னும் உட்காண்டல. மகேஷ் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாங்க. நிம்மதியை குளிக்க கூட விடுறது கிடையாது. இரு வருவேன். எவ்வளவு நேரமா தான் குளிச்சிட்டு இருப்பீங்க? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா உள்ளதா இருக்கீங்க. எனக்கு குளிச்சிட்டு வெளியே போகணும். கொஞ்சம் வாரீங்களா? எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிட்டா? இரு ஐயோ டைம் ஆயிட்டு. இருமா குளிச்சுட்டு வரேன். யோ இதுதான் நீ அப்பலேருந்தே சொல்லிட்டு இருக்க. உனக்கு வந்த மாதிரி இல்லையா மகேஷ்? என்ன மகேஷ், நான் அப்பவே சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டை இன்னைக்கு நான் பார்க்க போறேன், எனக்கு சீக்கிரம் நான் கிளம்பி போகணும்னு. நீங்க 1.5 மணி நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே வாரீங்களா இல்லையா? என்ன நேத்ரா சொல்ற? உனக்கு டைம் ஆயிட்டா? நான் இப்பதான் தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு இருக்கேன். இரு, ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு உடனே வந்துடுது. யோ அதான் நீ அப்பவே சொன்னேன். மகேஷ் ரொம்ப பண்ணாத. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி கூந்தலா இருக்கு நீ ஷாம்பு போட்டுட்டு இருக்கிறதுக்கு. ஆமா உனக்கு அப்படி ஆல்ரெடி கூந்தல் இருக்கு பாரு, பொடி. யோ மகேஷ், இப்ப வெளியே வாரீங்களா இல்லையா? வந்துட்டேன். நில்லுமா. நிம்மதியை குளிக்க கூட விடுறது கிடையாது. ஏய், உனக்கு குளிக்க விட மாட்டேன். எப்படி? இந்த மொபைலை பார்த்துட்டு நீங்க குளிச்சிங்க. இவ்வளோ நேரம் இப்போ மொபைல் பார்த்துட்டு தான் உள்ள இருந்திருக்கீங்க. என்ன வேணும்னு பண்ணுறீங்களா? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் என்கிட்ட அதை வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சி தலங்க. ஆமா இவங்க கிட்ட விளையாடுறாங்க. இங்கே பாரு மகேஷ், தேவையில்லாமலாம் என்கிட்ட இந்த மாதிரி வம்பு பண்ணுறது விளையாடுறது இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. பார்த்துக்கோ. ஆமா எனக்கு உங்ககிட்ட இதெல்லாம் பண்றதுக்கு ஆசைப்பாரு, பொடி. சே, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, தள்ளு. ஆமா இவளை பிடிச்சு வச்சு நச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, பொடி. எனது என்ன சொன்னிப்போ? நான் என்ன சொன்னேன்? பொடி. இல்ல நீ இப்ப ஏதோ சொன்ன, எனக்கு கேட்டுச்சு. அப்படியா? உனக்கு கேட்டுச்சா? நான் என்ன சொன்னேன் சொல்லு பாப்போம். அது என்னமோ சொல்லிட்டு போனேன், தள்ளு. சே, உங்ககிட்ட போய் பேச நிற்கும் பாரு, எனக்கு வேற டைம் ஆகுது, தள்ளு. இங்க குளிச்சதுக்கான அடையாளமே இல்லை. அப்படின்னா இந்த மகேஷ் வேணும்னு தான் பண்ணியிருக்கான். தலைக்கு ஷாம்பு போடுறேன், சோப்பு போடுறேன் அப்படின்னு வந்து மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்கான். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. பார்த்தாலே கோவம் பத்திக்கிட்டு வருது. இந்த பாட்டி என்னன்னா ஃபுல்லாக பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் நேத்ரான்னு என்கிட்ட இருந்தாங்க. இப்போ என்னன்னா மகேஷா. இந்த பாட்டியை நம்ப முடியாது. நம்ம தான் ஏதாவது பண்ணணும். இந்த மகேஷ் ரொம்ப தான் எல்லாம் மீறி போறான். என்ன? ஐயோ கொஞ்சம் கதவு தெரியுமா? ஒரு 2 நிமிஷம். என்ன இப்போ எதுக்காக உள்ள வந்தீங்க? இல்லம்மா, அவசரத்துல மூஞ்சிக்கு சோப்பு போட மறந்துட்டேன், அதான். எப்படி நீங்க குளிச்சிங்க, இப்பவும் சோப்பு போடல? அதான் நான் நம்பணும். அட தள்ளுமா, மூஞ்சிக்கு சோப்பு போட்டுட்டு போறேன். சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்குது. ஏய், எதுக்கு இப்படி தள்ளிவிட்ட? மூஞ்சிக்கு சோப்பு போட வேண்டாமா? இப்படி கிட்ட வந்து ஒட்டிட்டு நின்னா? ஆமா உன்கிட்ட எனக்கு ஒட்டிட்டு உரசிட்டு இருக்க ஆசை பாரு. சீக்கிரம் மூஞ்சி கழுவிட்டு கிளம்பு வெளியே, நான் குளிக்கணும். இருமா, சோப்பு தானே எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. முதல்ல மொபைலை கீழே வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு கிளம்புங்க. என்னம்மா இருமா, உனக்கு ரொம்ப டைம் ஆயிட்டுனா நீ வேணா அந்த சைடு போய் குளி, நான் வேணா இந்த சைடு மூஞ்சி கழுவுறேன். என்னது? என்ன சொன்னீங்க? தமிழ்ல தானமா சொன்னேன். நீ வேணா அந்த சைடு குளி, நான் வேணா இந்த சைடு மூஞ்சி கழுவுறேன். வேணா உனக்கு டைம் ஆகுதுல, அதனாலதாம்மா சொன்னேன். இதுல என்னம்மா என்னதுன்னு இப்படி ஷாக் ஆவறீங்க? என்னது? ஒன்னு இங்க வச்சுட்டு நான் குளிக்கணுமா? மரியாதை வெளியே போ. அது எப்படிமா? நேத்து கெட்டு பிடிச்சிட்டு தூங்கணுமே, அது மட்டும் நல்லா இருந்தது. குளிக்க சொன்னா ஏமா இப்படி பண்ற? நானா? இங்க பாரு மகேஷ், தேவையில்லாம பேசாம கிளம்பு. என்ன மேடம் வாய் ரொம்ப உதறுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. எனக்கு டைம் ஆகுது, கிளம்பு மகேஷ். தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத, கிளம்பு. என்ன? உன் பூவிழி பார்வை போதுமடி, என் பூங்கா இலைகளும் மலருமடி, உன் கால்கொடு சொலைகள் போதுமடி, பல கவிஞர்கள் கற்பனத விடுபடி. சீக்கிரம் மாத்தி காட்டுறேன் உன்ன. என்னங்க கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, தம்பி வேற அந்த டீலரை பார்க்கணும்னு சொன்னான். அது நீ முடிச்சிட்டுனா அவனோட பிசினஸ் இங்க கொஞ்சம் இதாயிடும், அதான் பார்க்க போறோம். அப்படியா? சரி, சாப்பாடு ரெடியா இருக்கு. அப்ப சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, வாங்க. சரிம்மா. அம்மா உள்ளவா பரவி. ஏப்பா வெளியே நின்று கேட்டுட்டு இருக்க? உள்ளவா. என்னப்பா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, சித்தப்பா ஒரு டீலரை பார்க்கணும், அதுக்காக தான் கிளம்பிட்டோம். என்னப்பா விஷயம்? இல்லப்பா, அது என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கப்பா. அது இன்னைக்கு நான் ஊருக்கு போய் ஆகணும். நாளைக்கு 10 மணிக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். அதனால இன்னைக்கு கிளம்பினாதான் சரியா இருக்கும். என்னப்பா ரவி சொல்ற? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா? எதுக்கு? என்ன ரீசனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? என்னப்பா சொல்ற? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா? ஆமாப்பா, எனக்கே தெரியாதுப்பா. நேற்று ஈவினிங் தான் மெயில் வந்தது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணுமா. இன்னைக்கு கிளம்புனாதான் சரியா இருக்கும், அதான்ப்பா கிளம்புறேன். எப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா இமையா இங்க நீ அங்கே எனக்கு எப்படிப்பா? பாவம், அவ எப்படி சம்மதிச்சிட்டாளா? ஆமா ரவி, இமையாவை விட்டுட்டா அது எப்படிப்பா சரிப்பட்டு வரும்? இல்லப்பா, இமையாவை கூட்டிட்டு தான் போறேன். என்னதுப்பா? இமையாவை கூட்டிட்டு போறியா? அவ காலேஜ் படிப்பெல்லாம் இங்க தானே இருக்குப்பா, எப்படிப்பா? அதாம்மா, என்ன பண்ணணும்னு தெரியாம தான் யோசித்து குழப்பத்துல இருந்தேன். அப்புறம் இமையா கிட்ட சொன்னேன். இமையா என்னன்னா, இல்ல நானும் வருவேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டா. படிப்பு என்னன்னு கேட்டதுக்கு, இல்ல நான் கரஸ்ல வேணா போட்டுக்கிறேன், நான் உங்க கூட தான் இருப்பேன், என்னால எல்லாம் இருக்க முடியாது, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பா. அதாம்மா அவளையும் கூட்டிட்டு போறேன். என்னப்பா சொல்ற? கரஸ்லாம் ஓகே தான், ஆனா புது ஊரு புது இடம், அவ எப்படி தனியா இருப்பா? அவளுக்கு பழக்கமா இல்லாத எப்படிப்பா?
இல்லைம்மா கோட்ரஸ் தான், வெளியே வீடு பார்க்கல, கோட்ரஸில் தான் போகலான்னு பிளான். ஏன்னா தனியாக இருப்பா, நான் டூட்டி அங்கேயும் போவேன், தனியாக இருப்பா, செட் ஆகுதுல்லம்மா, அதான் கோட்ரஸுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன். அவள் இல்லைன்னா நான் வெளியே தான் வீடு பார்த்துருப்பேன், அவள் வரனால இப்போ நான் கோட்ரஸுக்கே போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எனி டைமும் 24 மணி நேரமும் அவங்க செக்யூரிட்டி இருப்பாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அது சரிதான்ப்பா. ஆனால் திடீர்னு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இப்படி நாங்கள் போகிறோன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கலப்பா. வேற எதுவும் பண்ண முடியாதும்மா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, எதுக்கு என்ன எதுன்னு தெரியல. கேட்டதுக்கு மேல் இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் போய் தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னம்மா பண்ண முடியும்? அதுவும் சரிதான், நீ என்ன பண்ணுவ, அவங்க சொல்கிறதானே செஞ்சாகணும். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. இமையா எங்கப்பா? அவள் சாச்சனா கிட்டையும் அஞ்சலி கிட்டையும் சொல்லிட்டு வரேன், நீங்கள் அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் இந்த வாரம் அப்படின்னு சொன்னான். பேக்கிங் எல்லாம் நேற்று நைட்டே பண்ணிட்டோமா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அப்புறம் சித்தி சித்தப்பாயிட்ட பாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். சரிப்பா, போகிறதெல்லாம் சரி, பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க, இமையாவை பார்த்துக்கோ. சரிங்கப்பா. சச்சனா போகலாமா? டைம் ஆகுதுல்ல. போகலாம் அஞ்சலி, போக வேண்டியதான். வா குணா, நான் கூட்டிகிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். சரி சரி, எப்படியும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் கூட வருவேன், அதுக்கப்புறம் உங்கள் ஆளை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஏய் அஞ்சலி பொடி, சும்மா இருடி. ஆமாம் ரொம்ப தான் வெக்கம். ஆமாம், நீ ஏன் சக்தினா கிட்ட அப்படி பேசுகிற? என்ன, எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை தைரியமாக போவி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், என்னை தவிர யாரையும் பார்க்கவும் கூடாது, யாரையாவது லவ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு வர. என்ன அஞ்சலி? ஆமாம் அப்படிதான் இருக்கணும். அப்புறம் வேற யாராவது அவங்கள பிக்கப் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நீ நல்லா வருவ, போடி. அஞ்சலி சாச்சனா காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமா, நீ டைம் ஆச்சுல, கிளம்ப வேண்டியதான். ஓ சரி சரி. அப்புறம் அஞ்சலி சாச்சனா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன இமையா, என்ன? ஆமா, நீ காலேஜுக்கு டைம் ஆகுதுலே, நீங்க கிளம்பலையா? இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன், நான் இனிமே காலேஜுக்கு வர மாட்டேன். என்ன சொல்றீமையா, எதுக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்? காலேஜுக்கு மட்டும் வர முடியாது இல்லை, இந்த வீட்டிலே நான் இருக்க மாட்டேனே, உங்களை நீ நல்லா மிஸ் பண்ண போறேன். என்ன நீ சொல்றீங்க, இந்த வீட்டில் இருக்க மாட்டீங்களா? என்ன நீ, என்னாச்சு உங்களுக்கு? அண்ணனுக்கு இது சண்டையா? என்ன இமையா இப்படி சொல்ற, என்னாச்சு? இல்ல இல்ல, எனக்கும் வர்மாவுக்கும் எந்த சண்டையும் இல்லை, வர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, அதான் நாங்கள் அந்த ஊருக்கு கிளம்புறோம். நேற்றுக்கு எல்லா பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு நேற்று நைட்டே உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்களா, அதான் சொல்லலை, காலையில் சொல்லிட்டு அப்போ அப்படியே கிளம்புவோன்னு தான் சொல்லலான்னு வந்தேன். ஏய் என்ன சொல்கிற, அண்ணாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா? திடீர்னு எப்படி? என்ன நீ இப்படி சொல்கிறீங்க? நிஜமாவே அண்ணாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் ப்ராங்க் எதுவும் பண்ணுறீங்களா? நான் இதில் எதுக்கு ப்ராங்க் பண்ண போகிறேன், நிஜமாவே வர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வர்மா அத்தை மாமாக்கிட்டே சொல்ல தான் போயிருக்காங்க. இப்போ வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு நாங்களும் கிளம்புறோம், அதான் உங்ககிட்டயும் சொல்லலான்னு. சரியா, நான் போயிட்டு வரேன், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்புறம் சாச்சனா மீரா கிட்ட சொல்லிடு, சரியா? மீராக்கு நான் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லு. இப்போ கால் பண்ண அவள் அட்டன் பண்ணலை, ஒருவேளை காலேஜுக்கு கிளம்பிருப்பாளா இருக்கும், நான் அங்கே போய் அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லு. ஏய் இமையா, நீ விளையாட தானே செய்கிற, விளையாடாதா, உண்மை சொல்லு. ஏய் இதில் போய் நான் இதுக்கிட்டே விளையாட போகிறேன், நிஜமாவே தான் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உங்கள் எல்லாரும் விட்டுட்டு போகிறேன்னு. ஆனால் எனக்கு வர்மா இல்லாமையும் இருக்க முடியாது, அதான் நானும் வர்மா கூடயே போகிறேன். அப்போ அன்னி காலேஜ் நீங்கள் அப்போ படிக்கலையா? இல்லை இல்லை, நான் கரஸில் பண்ண போகிறேன், கரஸில் போட்டு படிக்கலான் இருக்கேன். அப்படியா, சரி சரி சரி. சாச்சனா அண்ணாவையும் போய் பார்த்துருவோம், பெரியம்மா ரூமில் தானே இருக்காங்க, வாங்க நீ போகலாம். சரி வாங்க. அம்மையா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், என் கூட இத்தனை வருஷம் இருந்துட்டேன், திடீர்னு கஷ்டமாக இருக்குது. அண்ணா இதுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாச்சனா ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? அப்புறம் அண்ணி, நீங்கள் அண்ணாவும் தனியாக, அப்போ நாங்கள் சீக்கிரம் அத்தி ஆகிடுவோம்ல. என்ன அஞ்சலி, ஒரு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா நீ என்ன இப்படி பண்ணுற? போ அஞ்சலி. இல்லை நீ ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணி ஒப்பாரி வச்சா மட்டும் நீங்கள் என்ன போகாமல் இருக்க போகிறீங்க? இல்லைல்ல, போகிறோன்னு ஆகிப்போச்சு, அதான் எப்படியும் ஃபோனில் வீடியோ காலில் பேசுவோம், எப்படி அங்கேயே இருக்க போகிறீங்க, எப்படி வரதானே செய்வீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வரும்போது எங்கள் மருமகளோ யாராவது ஒரு ஆளோட, 2 ஆளோட வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆளோட வந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஓகே தான். ஓகே அண்ணி, போ அஞ்சலி. ஆமாம் ஆமாம், வெக்கப்பட்டதெல்லாம் போதும், அஞ்சலி சொன்ன மாதிரி தான், மரியாதை என்னை அக்தி ஆக்கிடு. சும்மா சாச்சனா, அச்சோ வெக்கலாம் வருது, போடி. சரி டைம் ஆகுது, அண்ணாவை பார்த்துட்டு வர கிளம்பணும் காலேஜுக்கு. சரி வாங்க. அண்ணா இமையா சொல்கிறது உண்மையா? ஆமாம் சாச்சனா. என்னன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கிளம்புறேன்னு சொன்னாலே இமையா வந்து சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னு திடீர்னு? என்னம்மா பண்ண முடியும், எதுக்குன்னு எனக்கே தெரியாது, நேற்று தான் மெயில் வந்துச்சு, அதான் கிளம்புறோம்மா. நாளைக்கு அண்ணாக்கு 10 மணிக்கு டூட்டியில் ஜாயின் பண்ணணும், இன்னைக்கு கிளம்புனாதான் சரியாக இருக்கும், அதாம்மா கிளம்புறோம். சரி, நல்லா பார்த்து பத்திரமா காலேஜுக்கு போங்க. குணா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவன் கூட்டிகிட்டு வருவான், எங்கேயும் தனியாக போகாதீங்க, சரியா? அண்ணா உங்களுக்கு அப்பப்போ கால் பண்ணி என்ன எதுன்னு பேசுகிறேன், நல்லா படிங்க, சரியா? போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ தான் நல்லா ஜாலியாக பேசி எடுத்துகிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படியா? போனேன். சரி 2 பேரும் இப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அவனுக்கு எப்படி கிளம்புவான்?
எப்பா ரவி, நீ சித்தி சித்தப்பா பாட்டி எல்லார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புப்பா, உனக்கு ஒரு டைம் ஆகுதுல. ஏய், உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுல, கிளம்புங்க. அதான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், சரியா? கிளம்புங்க, காலேஜ் கிளம்புங்க. சரிப்பா, நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பு, உனக்கு டைம் ஆகுதுல. இமையாமா, புது இடம் புது ஊர், பார்த்து பத்திரமா இரு, சரியா? வருமா இல்லாமல் எங்கேயும் தனியாக போகாத. எதுவாக இருந்தாலும் வருமா கிட்ட கேள, அவன் வாங்கி தருவான். சரிங்க தா. இமையா, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? சரிங்க மாமா. சரி மாமா. அத்தை, சாச்சனா, அஞ்சலி, போயிட்டு வரேன். நான் அப்பப்போ வீடியோ கால் ஃபோனெல்லாம் பண்ணுறேன், சரியா? ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும் மாதிரி. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கம்மா. சரி, அப்பா அம்மா சாச்சனா அஞ்சலி போயிட்டு வரானே, அண்ணன் உனக்கு கால் பண்றேன், சரியா? பாத்துருங்க, அம்மாவை எல்லாரையும் நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வரேன், பாய். என்னம்மா காவியா, இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. இன்னும் இந்த சந்தோஷத்துக்கு கூட சந்தோஷத்தை சேர்க்கணும்னா அந்த இம்மை அழுறதை நான் பார்க்கணும். அதுக்கு தான்ப்பா காலேஜுக்கு இன்னைக்கு வெள்ளனே கிளம்பிருக்கேன். என் பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்கா, அது போதுமா? உன் சந்தோஷத்துக்காக நான் என்னவும் பண்ணுவேன். தெரியும்ப்பா, எனக்காக நீங்கள் என்னவும் பண்ணுவீங்கன்னு. அதான் இப்போ உங்ககிட்ட நான் சொன்னேன். அப்பா, எனக்கு அந்த இமய இடம் எனக்கு வேணும். அந்த ரவி ஏன் காலேஜில் இருக்கணும்ப்பா. அதுக்கு ரவியோட பாட்டி இருக்காங்கல்ல, அது கொஞ்சம் பண பேராசை பிடிச்சது. அதுக்கு கிட்ட பேசி வேண்டியத்தில் பேசினா இமய இடம் எனக்கு வந்துடும். அந்த ரவியும் சரி, அந்த இமயாவும் சரி, வாழ்க்கை ஃபுல்லாக என் காலேஜில் இருக்கணும். அந்த இமையா இனிமேல் ஏன் வருமா நான் வாயால் சொல்லக்கூடாதுப்பா, சொல்லக்கூடாது. ஏய் காவியா, நீ என்னடி பேசிட்டு இருக்க? என் வயிற்றுல நீ பிறந்தியா? சி, உன்னை போய் நான் பிள்ளைன்னு பெத்தேன் பாரு. இங்க பாரு, என் பொண்ணை திட்டுற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். ஏங்க, உங்களுக்கு அவ என்ன கேட்குதுன்னு புரியலையா? புரியுது, அவனை பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், அவளுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம், வேற எவ்வளவு சந்தோஷமும் எனக்கு முக்கியம் இல்லை. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சு இவ கையில கொடுக்கணுமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பிரிச்சுட்டீங்க. இப்போ என்னன்னா நிரந்தரமா பிரிச்சு உங்க பொண்ணுகிட்ட அந்த பையனை ஒப்படைக்கணும். சி, என்னங்க நீங்க ரெண்டு போட்டவளை வில்ல போன்னு சொல்லுவீங்களா? நீங்க என்னங்க அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க? அம்மா, என் விஷயத்த நீ தலையிடாத, உன் பையனை மட்டும் பாரு. என் விஷயத்துல என் அப்பா இருக்காரு, என் அப்பா பார்த்துப்பாங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்கம்மா. ஆமாடி, உனக்கு செல்லமும் தரும்போது சேர்த்து 2 ஆட்டியும் சேர்த்து வளர்த்துருந்தேன்னா இந்த மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிற பத்தி பேச மாட்டேன். ஏய், அந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டாக தானே இருக்கு. ஆனால் அந்த பொண்ணை நீ நடத்தின விதமும் வேற. ஆனால் இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையே தட்டி பறிச்சு அதில் நீ பொண்ணு பார்க்குற. சி, நீ எல்லாம் எனக்கு பொண்ணா? இங்க பாரு, என் பொண்ணை ரொம்ப பேசாத, உள்ள வேலை இருந்த போய் பாரு போ. இங்கே பாருங்க, இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன்னா இவளை வச்சு இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினைக்கான். இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தேன், நான் எல்லாம் பெத்தவங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாதம போயிடுவேன். இல்லை, என் பொண்ணை கண்டிப்பாக நான் வழி மாற விட மாட்டேன். இவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணுமோ நான் கொண்டு வரேன். இந்த சாரதை பற்றி உங்களுக்கு தெரியுமில? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் அவளுக்கு செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. உங்கள் பதவியை வச்சு அவள் ரொம்ப ஆடிட்டுருக்கா. செல்லம் கொடுக்கலாம், அதுவும் ஒரு வயசுக்கும் ஒரு அளவுக்கு தான். என் அண்ணனை வர சொல்கிறேன், என் அண்ணனோட பையனுக்கு பேசி முடிப்போம். என்ன சொன்னீங்க? உங்கள் அண்ணன் பையனுக்கு என்ன பேசி முடிக்க போறீங்க? அதுக்கு வேற எவ்வளையாவது பாருங்க. நான் எல்லாம் எவனையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ரவி வருமா? அந்த ரவி வருமா தான் வேணும். அந்த இமையா வாயிலேந்தி என் வருமா, என் புருஷன் என் வருமானு சொல்கிறத அவன் நிப்பாட்டணும். அவள் காலத்துக்கும் சொல்லக்கூடாது. அப்பா, அம்மா பேச்சை கேட்டு நீங்கள் எதுவும் பண்ணீங்க, என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. பாரு, என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். அவளுக்கு எது சந்தோஷமோ அதுதான் நான் செய்வேன். தேவையில்லாம எதுவும் பேசாம உள்ள வேலை இருந்த போய் பாரு போ. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க. இவன் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து உள்ள போன்னு நினைச்சு ஏதாவது நீங்க பண்ணீங்க, அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன். பார்த்துக்கோங்க, புருஷனாச்சுன்னு பார்க்க மாட்டேன், பெத்த பொண்ணாச்சுன்னு பார்க்க மாட்டேன். இங்க பாருங்கப்பா, அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுலேருந்து பின் வாங்க மாட்டேன். அதை மீறி ஏதாவது நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பண்ணீங்க, உங்கள் செல்ல பொண்ணை நீங்களும் உயிரோட பார்க்க மாட்டீங்க. பார்த்துக்கோங்க. அப்பா எதுக்குமா இருக்கேன்? பொண்ணோட சந்தோஷத்தை நிறைவேற்ற தானே அப்பா இருக்கேன். அந்த பாட்டி மட்டும் நான் பேசுகிறேன். நீ நிம்மதியாக காலேஜுக்கு போயிட்டு வா. அம்மாவை தானே, அவளை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும். நீ பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு வா. நீ நினச்சது உனக்கு கண்டிப்பாக நடக்கும். உன் சந்தோஷம் தான் அப்பாவுக்கு சந்தோஷம். போதும்பா, எனக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல, அது போதும். இந்த அம்மா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, நீங்களும் அதை என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்லப்பா, அது போதும்பா. சீக்கிரம் வாடி, உன்னோட அந்த அழுகு மூஞ்சி பார்க்க ஆசையாக இருக்கு. நீ அழுறதை பார்க்கணும், நான் சந்தோஷப்படணும். என்ன மீரா, 3 பேரும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் அப்படி இல்லை, வந்துட்டு இருந்தோம், அப்போ இவங்கள பாதியிலே பார்த்தோம், அப்படியே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வரோம். ஓ சரி சரி. ஆமாம், நீ என்ன இன்னைக்கு முதல்ல வந்திருக்கேன்? அப்படியா? நான் எப்பவும் போல தான் வந்திருக்கேன், நீங்கள் தான் லேட்டு. இல்லையே காவியா, நாங்கள் எப்பவும் வர டைமுக்கு தான் வந்திருக்கோம், நீ தான் முன்னாடியே வந்திருக்க. தெரியல, இன்னைக்கு வெள்ளனே கிளம்பிட்டேன், அதான்
அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஆமாம், இமையா எங்கள் ஆளைய காணும். அது இமையா இன்னும் காலேஜுக்கு வரமாட்டா. ஒருவேளை புருஷனுக்கு டான்ஸர் ஆன வருத்தத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காளோ என்ன? என்ன சொல்கிற? எதுக்கு காலேஜுக்கு வரமாட்டா? அது அண்ணாக்கு டான்ஸர் ஆயிட்டு, அதான் இமையா இன்னும் காலேஜுக்கு வரமாட்டா. என்ன சொல்கிற சச்சனா? உங்கள் அண்ணாக்கு தானே டான்ஸர் ஆச்சு, இமையா எதுக்கு காலேஜுக்கு வரமாட்டா? ஒருவேளை அந்த ரவி டான்ஸர் ஆகி போனனால அந்த பாட்டி மறுபடியும் அந்த இமையால வேலைக்காரியா வீட்டிலே போட்டுட்டாங்களா என்ன? எப்படி அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. என்ன சச்சனா, உங்கள் அண்ணாக்கு தானே டான்ஸர் ஆச்சு, இமையா ஏன்? அதுவா, அண்ணாக்கு டான்ஸர் ஆனனால இமையாவை எப்படி அண்ணா இங்கே விட்டுட்டு போவாங்க, அதான் இமையாவையும் கூட்டிகிட்டே அண்ணா போயிருக்காங்க. நீ என்ன சொல்கிற சச்சனா? இமையாவும் அப்போ உங்கள் அண்ணா கூடயா போயிருக்கா? ஏன் காவியா இப்படி கேட்குற? இல்லை, படிச்சுட்டு இருக்கா, எப்படி படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு அதான். அதுவா, அவள் கரஸில் போட்டுக்கிறா, கரஸில் பண்ணி தான் படிக்க போகிறேன்னு சொன்னான். ஓ, நான் ஒன்று நினச்சா, ஆனால் அங்கே வேற ஒன்று நடக்கு. எப்படி பிரிஞ்சிருந்தா தானே நான் அந்த இடத்துக்கு போக முடியும். என்ன பண்ண, இந்த பாட்டி எப்படி போக சம்மதிச்சாங்க? இல்லை, உடனே அந்த பாட்டியையும் நேத்ராவையும் பார்க்கணும். அவங்கள இப்போ நம்ம கைக்கு வச்சுருந்தாதான் நம்ம காரியம் நடக்கும். அவங்களுக்கு இமையாவை பிடிக்காது, அதை பயன்படுத்தி தான் நான் உள்ளே போக முடியும். இல்லை, இன்றைக்கி காலேஜுக்கு லீவ் போட வேண்டியதான். போய் அந்த பாட்டியை நேத்ராவை வர சொல்லி போய் பேசுவோம். இன்னும் என் அண்ணன் அண்ணியும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் சீக்கிரமாகவே அத்தை ஆயிடுவோம், இல்லையா சாச்சனா? ஏன் சரி, ஏன்டி? இல்லை, சில பேர் என் அண்ணி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படி இப்படி என்னமோ நினச்சாங்களா, அதான் சொன்னேன்.